சிறுதானியத்துல புளி சாதம் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. வரகு அரிசியில எப்படி புளி சாதம் செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். தென் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமா வரணும். தென் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. 2த்தையுமே சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்குறோம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு ஏத்தாப்போல நீங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வரணும். பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புளி சாதம்னாலே. பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்ல வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றோம். மஞ்சள் தூள் வச்சுட்டு நல்லா கிளறி விடுறோம். சிம்ல வைக்காம நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம்னா அது கருகிடும். ஸோ அதனால சிம்ல வச்சிடுறோம். தென் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி அது இதில் இந்த மாதிரி வடிகட்டி ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த நம்ம ஜல்லி கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கோம். ஸோ 1 டம்ளர் வரகரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கிறோம் நம்ம. தென் நம்ம அந்த புளி கரைச்சல்ல நல்லா கொதிச்சதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியை வரகு அரிசியை சேர்த்து நல்லா கொதிக்க விட போறோம். இந்த வரகு அரிசி நமக்கு ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்க ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிடலாம். வெயிட் லாஸுக்கெல்லாம் இந்த வரகரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நம்ம டெய்லி கூட நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிப்பிடிக்காம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ இப்படி சிம்மில் வைக்கும்போது நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த டைமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது குக் ஆகிடும். இதில் வந்து நம்ம புளியோதரைக்கு ஆல்ரெடி புளியோதரை பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ரெசிபி நம்ம சேனலில் இருக்கும். சர்ச் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை பொடி சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு மாதிரி குழ குழன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு 10 மினிட்ஸ் சூடு ஆறுனதும் உதிரி உதிரியாக வந்துடும் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.